ஏட்டி, இந்த பாட்டி எங்க போயிருப்பாங்க? தெரியலையேக்கா, அது அடிக்கடி இப்படித்தான் தொலைஞ்சு போயிரும். தாத்தா தேடிக்கிட்டே அலைவாரு. எம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுமா. சீக்கிரமா பாட்டிய கண்டுபிடிச்சு தாரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அந்த போலீஸ் அக்கா. உங்களுக்கும் அக்காவா? தாத்தா, உங்க வீட்டு பாட்டிய 2 பேரு காலையில தூக்கிட்டு போனாங்க. எல்லாம் என்ன சொல்ற? தூக்கிட்டு போனாங்களா? ஆமாத்த, காலையில எங்க அம்மா கடைக்கு போக சொல்லுச்சு. அப்பந்தான் பார்த்தேன் 2 பேரு பாட்டிய தலையில தூக்கி வச்சுட்டு ஓடுனாங்க. அடக்கடவுளே, பாட்டியை யாரோ கடத்திட்டுல போயிருக்காங்க. ஏல தம்பி, எந்த பக்கமா போனாங்க பாத்தியா? ஆமாக்கா, பார்த்தேன். அதோ அந்த பக்கமா தான் போனாங்க. ஏன் வாங்க, நம்ம போய் தேடி பார்ப்போம். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல்லம்மா, போலீஸ்காரவுக தேடுவாகல்ல. யோ தாத்தா, என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீரு? போலீஸ் தேடட்டும், நம்ம ஒரு பக்கம் போய் தேடுவோம். பாட்டியை கண்டுபிடிக்க வேண்டாமா? கண்டுபிடிக்கணுமா? ஆனா இந்த வயசான காலத்துல நான் எங்க போய் அலைஞ்சு திரிஞ்சு தேட? தாத்தா, உங்களுக்கு முடியலன்னா நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க போய் பாட்டியை தேடி பார்க்கோம். இல்லம்மா, நானும் வந்து தேடுறேன். அவ என் பொண்டாட்டி தானே, நான் தானே தேடணும். இப்பதான் தாத்தாவுக்கு பொறுப்பு வந்திருக்கு. போகுமா? வாங்க வாங்க. ஏம்மா, ஏரோப்ளேன் வந்துட்டு, வாங்க பக்கத்துல போவோம். சரி, வாங்க போவோம். ஏம்மா, ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசு இருக்குல்லம்மா. எப்பா, நம்மளும் ஒரு நாள் ஏரோப்ளேன்ல போவோமாப்பா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க, அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க. இருல, இறங்கி வரட்டும். அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மச்சான். ஹாய் ஸ்வேதா. ஹலோ மணி, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஸ்வேதா. ஏலே மணி, நல்லா வளர்ந்துட்டியே. பார்த்து எவ்வளோ நாளாச்சு? ஆமாத்தே, பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி சரி, வாங்க எல்லாரும். இங்கேயே நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போவோம் வாங்க. மச்சான், இந்த ஊரு மாறவே இல்லை, அப்படியே இருக்கு என்ன? ஆமா மாப்பிள்ள. எத்தனை நாள் லீவு? அண்ணி, 1 வாரம் லீவு. அடுத்த வாரம் கிளம்பிடுவோம். சரிம்மா, எத்தனை நாள் வேணாலும் இருங்க. அண்ணி, அப்புறம் என்ன விசேஷம்? வீட்டில் போய் பேசிக்கலாமா? இங்கேயே எல்லாத்தையும் பேசிட்டீன்னா 1 வாரம் என்னத்த பேச? அண்ணி நல்லா காமெடி பண்ணுறாங்களே. இந்த ஸ்வேதா நம்ம கிட்ட ஒண்ணுமே பேசவே மாட்டேக்காளே. சரி, வீட்டில் போய் பேசுவோம். நம்ம கூட தானே இருக்க போறா 1 வாரத்துக்கு. இந்த பேதில போற கலிசட பயலுக என்னைய என்னத்துக்கு தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. மாரியண்ண, இந்த கிழவி கிட்ட பணமும் இல்ல, நகையும் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கோம்? இந்த பாட்டி வேற சல சலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டிய அப்படியே விட்டுட்டு வந்திருப்பேன் பாத்துக்கோ. அது நான் ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லுது. ஏட்டிக்கு பூட்டி பேசிக்கிட்டு இருக்கு. தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கு. அதான் எனக்கு கோவம் வந்துட்டுல. பணம் இல்லைன்னா என்ன, பாட்டிக்கிட்ட கிட்னி இருக்குல்ல, அதை தோண்டி வித்துற வேண்டியதுதான். லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும்ல. யாருக்கிட்ட போய் விற்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன்ல. அவரு நாளைக்கு கிளவிய தூக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. காலையிலே தூக்கிட்டு போகணும்.
சரிண்ணே சரிண்ணே. ஏலே செத்த பயலுவலா, சொன்னா கேட்க மாட்டீங்களாலே? எங்க வீட்ல தென்னை மரம் இல்ல. தேங்காய் புடுங்கணும்னா வேற எங்கேயாவது போங்க. சொல்ல சொல்ல கேட்காம என்னைய தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க பேதியில போறவனுங்க. கிளவி புலம்பாம இரு. ஏலே சில்வண்டுகளா, நான் என் கோழியை தேடி போகணும்டா. கயிறை அவுத்து விடுங்கடா. ஹஹஹஹஹா, நாளைக்கு 1,00,000 கிடைக்கும். ஏலே நான் வீட்டுக்கு போய் தென்னை மரம் நட்டி வைக்க, வளர்ந்த உடனே வந்து தேங்காய் பறிங்க. இப்போ என்னைய விடுங்கடா. என்னல இது, கிளவி எப்ப பார்த்தாலும் தென்னை மரம்னுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை கிளவிக்கு காது கேட்கலையோ? காது கேட்கலன்னா என்னென்ன, கிட்னி நல்லா தானே இருக்கும். ஹஹஹஹஹா, கரெக்டா சொன்ன. இந்த லூசு பயலுக கைய மட்டும்தான் கட்டி வச்சிருக்கானுங்க, காலை கட்டல. இன்னைக்கு நைட்டு இவனுங்க தூங்கின உடனே நம்ம தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். எல்லாரும் இருங்க, நான் போய் காப்பி கொண்டு வரேன். என்ன மச்சான், உங்க இட்லி கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? போகுது மாப்ள, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்வேதா வரியா, நம்ம அங்க போய் விளையாடுவோம். ஓகே மணி. மச்சான், நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. இங்க எங்கேயாவது பக்கத்துல டூர் போயிட்டு வருவோமா? போலாம் மாப்ள, எங்க போகணும்னு முடிவு பண்ணுங்க, போயிருவோம். விக்கி டார்லிங், குற்றாலத்துக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, அங்க போவோமா? ஓகே அனு, அங்கேயே போவோம். மச்சான், உங்களுக்கு ஓகேவா? சரி மாப்ள, நாளைக்கே கிளம்பிடுவோம். எங்க போக போறீங்க? பேச்சு சத்தம் கேட்டுச்சே உள்ள. அண்ணி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு குற்றாலத்துக்கு போறோம். அப்படியா? நானும் குற்றாலத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நாளைக்கு போயிருவோம். ஸ்வேதா, இதுதான் என் ரூமு. பிடிச்சிருக்கா உனக்கு? நோ, எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? இந்த ரூம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. எனக்கு நீட்டா இருந்தாதான் பிடிக்கும். ஓ அப்படியா ஸ்வேதா, நானும் இனிமேல் நீட்டா வச்சுக்கிறேன். என்ன ஸ்வேதா, அமெரிக்கா ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா மணி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியா? உங்க வீடு எப்படி இருக்கும்? எங்க வீடு ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனக்கும் அமெரிக்கானா ரொம்ப பிடிக்கும். நானும் படிச்சு முடிச்சிட்டு பெரியவன் ஆனதும் அமெரிக்காவுக்கு வந்துருவேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாயந்தரம் கூட்டிட்டு போய் காட்டுறேன். என்ன? ஓகே மணி. இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறதுக்குள்ள நான் இந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஏக்கா, நேத்துல இருந்து பாட்டியை தேடிக்கிட்டே இருக்கோம், இன்னும் கிடைக்கலையே. இன்னும் 2-3 இடம் தாண்டி இருக்கு, வா போய் தேடி பார்ப்போம். யோ பாட்டியோ, எங்க இருக்கீங்க? ஏக்கா, இந்த ஒரு இடம்தான் தேடலை, இங்கேயும் நல்லா தேடி பார்த்துட்டு போவோம். சரி டி, உள்ள போய் தேடுவோம். ஏக்கா பாத்தியலா, இந்த குள்ள பூதம் ஒரு பையில சாப்பாட்டோட உள்ள போகுது. அப்பனா பாட்டியை இங்கே தான் வச்சிருப்பாவோ? ஆமா டி, அந்த பையன் சொன்னான்ல, சின்ன பையன், பாட்டியை 2 குள்ளமா இருந்தவங்க தூக்கிட்டு போனாங்கன்னு. இவன் முதல்ல உள்ள போட்டும், நம்ம பின்னாடியே போய் எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு நல்லா பார்த்துட்டு அப்புறமா உள்ள போவோம். சரி டி, அதுதான் கரெக்டு. ஏட்டி, இங்க நிறைய கண்ணாடி உடைஞ்சிருக்கு. இது வழியா உள்ள எட்டி பார்ப்போம். பாட்டி உள்ள இருக்காங்களான்னு முதல்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம்.
சரிக்கா, நான் பார்க்கேன். ஆமாக்கா, நம்ம நினைச்சது சரிதான். பாட்டி உள்ளதா இருக்காவோ, கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. 2 குள்ள பயலுக தான் இருக்கானுங்க. ஏம்மா நம்ம சீக்கிரம் உள்ள போய் பட்டம்மாவை காப்பாத்துவோம்மா. தாத்தா அவசரப்படாதீங்க, உள்ள கத்தி கித்தி வச்சிருப்பானுங்க, நம்மள வெட்டிடுவானுங்க. நம்ம முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம உள்ள போலாம். லட்சுமி அக்கா எப்பவும் கருத்தா பேசுவாப்புல. ஹலோ ஹலோ, போலீஸ் மேடமா, நாங்க பாட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு குடோன்ல பாட்டியை அடைச்சு போட்டு வச்சிருக்கானுவ. 2 பேரு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஆமா, சீக்கிரம் வாங்க, நாங்க உள்ள போய் அவனுங்களை பிடிச்சி வைக்கோம். இப்போ உள்ள போவோம் வாங்க. 2 கழுதைங்களும் நல்லா தூங்கிட்டானுங்க, நம்ம எந்திரிச்சு ஓடிடுவோம். என்னது இது, வர வர ராத்திரி ஆனா கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுது. கண்ணு தெரியாம போயிருமோ? இந்த திருட்டு பயலுக ஒரு கத்தியை வச்சிருந்தானுங்களே, அந்த கத்தி எங்கன்னு தேடுவோம். அது இருந்துச்சுன்னா கயிறு வெட்டிட்டு தப்பிச்சு ஓடிடலாம். இந்தா இருக்குல்ல, கண்டுபிடிச்சிட்டல்ல கத்திய, ஓடிடுவோம். எம்மா, யார் அது தலையில மிதிக்கிறது? மாறி என்ன, தலையில வந்து காலை தூக்கி போட்டுட்டு கிடக்காத, அங்கிட்டு தள்ளி போய் படுத்து தூங்கு. சும்மா தூங்குல, கனவு கண்டுட்டு கிடக்காத. என்ன, எந்திரி எந்திரி, சீக்கிரம் எந்திரி, கிளவி தப்பிச்சு ஓட பாக்கு. புடில, கிளவிய சீக்கிரம் புடி, ஓடிற போது புடி. நில்லு கிளவி நில்லு, எங்க ஓட பாக்க, நில்லு. ஏ கிறுக்கு பயலே, முடிய விடல, முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காத, வலிக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டயே இருந்து தப்பிச்சு ஓட பாப்பா கிளவி நீ. இப்பத்தாலே புரியுது, நீங்க தேங்காய் பறிக்கிற பயலுவ இல்ல, திருட்டு பயலுக. அதனாலதான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க. என்னைய தூக்கிட்டு வந்து கொல்ல பாக்கீங்களாலே. ஏலே திருட்டு பயலுவலா, பாட்டியை விடுங்களே. நீங்கெல்லாம் யாரு, எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தீங்க? ஆமா, இது பெரிய தங்கமலை ரகசியம், கண்டுபிடிக்க முடியாது. இது சின்ன ஊர் தானல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா கிடைக்க போறீங்க. பட்டம்மா, நல்லா இருக்கியம்மா? இவனுங்க உன்னைய அடிச்சுட்டானுங்களா? இல்லங்க, இன்னும் சாப்பிடலங்க. சரியா போச்சு போ, செவிட்டு மிஷின மாட்டாம தான் வந்தியாக்கும். பாத்தியால, கிளவி உண்மையாவே செவிடுதான். ஏம்மா விடுங்கம்மா, அடிக்காதீங்கம்மா. என்னல இங்க கலாட்டா? மேடம், இவனுங்களை பிடிச்சாச்சு, கூட்டிட்டு போங்க. இவனுக்கு தான் பாட்டியை கடத்தி வச்சிருந்தானுங்க. மேடம், நீங்களாவது காப்பாத்துங்க மேடம், தூக்கி தூக்கி போட்டு அடிக்காங்க. போவுமா, வாங்க 2 பேரும். எம்மா, என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா. ஏ தாத்தா, நம்ம பாட்டியை தானே காப்பாத்தணும், அதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? வாங்க வீட்டுக்கு போவோம், வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. பிங்கி, அந்த பாலை தூக்கி இங்கே போடு. சரி. எல்லாரும் பாருங்க, மணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றான். ஏலே மணி, இதுதான் ஸ்வேதாவா? ஹாய் गाइस, நீங்க எல்லாரும் தான் மணியோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ஆமா, நாங்க தான் மணியோட ஃப்ரெண்ட்ஸு. गाइस, எல்லாரும் உங்க நேம் சொல்றீங்களா? My name is Pinky. Oh, nice name. நான் ஜெனி. என் பேரு சிவா. Hi, I am Simbu. இந்த மஞ்ச மண்டையனை தட்டி வைக்கணும், இல்லைன்னா ஸ்வேதாவை நம்ம கூட பேச விட மாட்டான். Hey boy, உன் பேரு என்ன? என் பேரு பிரபு. Oh, nice name.
உங்க வீடு அமெரிக்காவிலயா இருக்கு? யா யா. மணி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? தேங்க்ஸ் ஸ்வேதா. உங்க எல்லாருக்கும் தெரியுமா, நாளைக்கு நாங்க குற்றாலத்துக்கு போக போறோம். ஏலே, உண்மையாவா சொல்ற? குற்றாலத்துக்கா போறீங்க? ஆமாலே, எங்க மாமா எல்லாரையும் கூட்டிட்டு போறாவோ. எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு. மணி, குற்றாலத்துக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கெல்லாம் என்ன வாங்கிட்டு வருவ? 4 குரங்கு வாங்கிட்டு வருவா, வச்சு விளையாடு. அப்போ நாங்க கிளம்புறோம், நேரம் ஆயிட்டு. சரி, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா விளையாடுங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததும் இங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரி ஜெனி. ஓகே, பை गाइस. பாய் ஸ்வேதா. இவங்க மட்டும் ஜாலியா குற்றாலத்துக்கு போறாங்க. எனக்கும் குற்றாலத்துக்கு போகணும்னு ஆசை இருக்காதா? நான் எங்க அம்மாட்ட போய் கேட்க போறேன். எப்படியாவது நானும் போயே தீரணும். தம்பி, நாளைக்கு குற்றாலத்துக்கு போறதுக்கு சாப்பாடு என்ன ரெடி பண்ணணும்? புளியோதரையா இல்லைன்னா தயிர் சாதமா? சொன்னீங்கன்னா நான் சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சு வச்சிருவேன். அக்கா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம எல்லாரும் ஜாலியா சுத்தத்தானே போறோம். நீங்க மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? கஷ்டம்லாம் இல்ல தம்பி, சாப்பிடுறதுக்கு சோறு கொண்டு போக வேண்டாமா? வேண்டாம்க்கா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். சாப்பாடு நம்ம எல்லாரும் கடையில சாப்பிட்டுக்கலாம். 2 நாளைக்கு தேவையான துணியை மட்டும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு அங்க இருக்க போறோம். ஆமாக்கா, அங்க ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டேன். நம்ம அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் பாக்கி. மாப்பிள்ள, செலவு நிறைய ஆகும்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? காருக்கு சொல்லிட்டேன், காலையில 8 மணிக்கு கார் வந்துடும். நம்ம எல்லாரும் அதுக்குள்ள தயாராகி இருந்தா போதும். சரியா? சரி மாப்பிள்ள. எம்மா, நீங்க 2 பேரும் போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்கம்மா. பிள்ளைகளுவல சீக்கிரமா தூங்க போடுங்க. அப்பந்தான் காலையில சீக்கிரம் எந்திரிப்பாக. சரி அண்ணா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எம்மா எம்மா என்னலே, சொல்லு. எம்மா, மணி வீட்டுக்கு அமெரிக்கால இருந்து அவங்க அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்கம்மா. அமெரிக்கால இருந்தா வந்திருக்காக? ஆமாம்மா. சாக்லேட்டும் செண்டு பாட்டிலும் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். எம்மா, அவங்க எல்லாரும் நாளைக்கு குற்றாலத்துக்கு போறாங்கம்மா. நம்மளும் போவோம்மா. எனக்கு இருக்கா, திடீர்னு எப்படி போக முடியும்ல? எம்மா எம்மா ப்ளீஸ்மா, நம்மளும் போகணுமா. அவங்க கிட்ட போய் கேளுமா, நம்மளையும் கூட்டிட்டு போக சொல்லுமா. ஏல, அவங்க கூட போகணும்னா அவங்க காசு கேட்பாங்க. என்கிட்ட காசு இல்லை. நீ போய் கேளுமா. எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்குமா. குற்றாலத்துல போய் நல்லா குளிக்கணும், ஜாலியா இருக்குமா. சரியில்ல, போய் கேட்க போ. அம்மானா அம்மாதான், ஜாலி. சரி சரி, போய் விளையாடு. அம்மா எப்படியாவது உன்னை கூட்டிட்டு போறேன். சரிம்மா, நான் விளையாட போறேன். இந்த பயபுள்ள வேற ஆசையை காட்டி விட்டுட்டே, இப்போ குற்றாலத்தில் குளிச்சே ஆகணுமே. நான் என்ன செய்வேன்? சரி, போய் கேட்போம். அண்ணி, நீங்க செய்யற சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு? அதான் இப்போ வந்துட்டல்லடி, நல்லா சாப்பிட்டுட்டு போ. உங்க ஊர்ல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செய்ய முடியாதா? அங்க எல்லாமே கிடைக்குது அண்ணி, ஆனா நீங்க செய்யற மாதிரி என்னால செய்யவே முடியல. அப்படியாட்டி?
சரி, இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போ. அண்ணி, எனக்கு மீன் குழம்பு வச்சு தரீங்களா? சரி டி, வச்சு தாரேன். உங்க அண்ணன் இன்னைக்கு கறி வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்ம நாளைக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த உடனே மீன் வாங்கி உனக்கு வச்சு தந்துடுறேன். என்ன? ஓகே அண்ணி. வீட்டில் யாரு? அடுப்பாங்கரைக்குள்ள வரைக்கும் வந்துட்டு வீட்டில் யாருன்னு கேட்கா. வீட்டில் என்ன பேயா இருக்கும்? நாங்கள் தான் இருக்கோம். ஜோக் நல்லா இருக்குக்கா, அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கேன். என்ன டீ வேணும் உனக்கு? எதுக்கு வந்திருக்க? ஏக்கா, இவங்க தான் அமெரிக்கால இருந்து வந்தவங்களாக்கா? ஆமா டீ, என் நாத்தனாரு, என் வீட்டுக்காருக்கு தங்கச்சி. சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? சரி சரி. ஏம்மா, உன் பேர் என்ன? தமிழ் தெரியுமா உனக்கு? மென்டல் மாதிரி பேசாத டி, அவ என் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி. அப்பனா இங்கே உள்ளவா தானே? இப்போ அமெரிக்கால கெட்டி கொடுத்துருக்கோம். அவ பேரு அனு. ஓ அப்படியா? அனுமா, வீட்டுக்காரரு என்ன வேலை பார்க்காரு? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சீஃப் இன்ஜினியராக இருக்காருக்கா. ஒன்றும் புரியலை. நல்ல வேலை தான் பார்க்காரு. இத கேட்கத்தான் வந்தியா? இல்லக்கா, குற்றாலத்துக்கு போறீங்களாம்ல? ஆமாட்டி, போறோம். ஏன் நாத்தனார் வீட்டுக்காரர் தான் கூட்டிட்டு போறாரு. ஏக்கா, நானும் கூட வரேன்க்கா. வேண்டாம் வேண்டாம், வராத. நாங்க குடும்பமா போறோம். கார்ல எல்லாம் இடம் காணாது. ஏக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோமே. நாங்க எதுக்குமா அட்ஜஸ்ட் பண்ணணும்? நீ போகணும்னா உன் வீட்டுக்கார கூட்டிட்டு போ. நாங்க கூட்டிட்டு போக முடியாது. சரி பரவாயில்ல, நோ டென்ஷன். நான் கிளம்புறேன். அண்ணி, யார் அது? ஏன் இப்படியெல்லாம் பேசுறாங்க? இந்த ஊர்காரிதாம்மா, கொஞ்சம் கை நீளும். ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்மளையே ஒரு ரேட்டு பேசி வித்துருவா. இந்த ஃபைலை கொண்டு போய் அந்த மேடம் கிட்ட கொடுக்கணும். சரி, கொடுத்துட்டு வருவோம். சந்தியா மேடம், இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணிருங்க. முடியாது சார், என்னாலலாம் முடியாது. எடுத்துட்டு போங்க. மேடம், பண்றீங்களான்னு கேட்கல, இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். பாஸ் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. பாஸ்லாம் கொடுக்க மாட்டாரு. உங்ககிட்ட கொடுத்த வேலையை என் தலையில கட்ட பாக்கீங்க. ஒழுங்கா போய் உங்க வேலையை நீங்களே செய்யுங்க. என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஒர்க் பண்ண தானே சம்பளம் வாங்குறோம், கொடுத்த வேலையை செய்யணும்ல. ராமு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபைலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பாருங்க பாஸ், இந்த ஆளை. நீங்க அவருக்கு கொடுத்த வேலையெல்லாம் அவரு என் தலையில கட்ட பாக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், எல்லா வேலையும் நானே முடிச்சிடுறேன் சார். நான் எல்லாத்தையும் கேமரால பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மிஸ் சந்தியா, அவரு இங்க மேனேஜரு, சீனியர் ஸ்டாஃப். இந்த வேலையெல்லாம் அவர் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்ககிட்ட ஃபைலை கொடுக்க சொல்லி நான் தான் கொடுத்தேன். ஒழுங்கா ஃபைலை கம்ப்ளீட் பண்ற வேலையை பாருங்க. அப்புறம் அவரை அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. ஒழுங்கா மரியாதையா சார்னு கூப்பிடணும், புரியுதா? சாரி பாஸ். சாரி ராமு சார். ராமு, ஃபைலை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. நான் கிளம்புறேன். இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். பேபி மாவை பார்த்து ஒரு வாரம் ஆயிட்டே. சரி, இன்னைக்கு எப்படியாவது போய் பாத்திர வேண்டியதுதான். ஏட்டி நெட்டச்சி, காணாம போன பாட்டி கிடைச்சிட்டாங்களாம்ல? ஆமாக்கா, 2 குள்ள பயலுக கடத்திட்டு போயிட்டானுங்க. அங்க இங்கன்னு தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க மட்டும் தேடி போகலன்னா பாட்டி கிட்டனையே தோண்டி எடுத்திருப்பானுங்க டி. அட பாவமே.
அதான் பாட்டியை கண்டுபிடிச்சாச்சுல, அப்புறம் என்ன? ஏட்டி ராதா, நீ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? இல்லக்கா, இன்னும் போகல. இன்னைக்கு தான் வீட்டுக்காரு காசு கொடுத்தாரு, நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு போகும்போது சொல்லுடி, நானும் வரேன். நானும் இன்னும் போகல. சரிக்கா, நாளைக்கு காலையில போவோம். செல்வி அக்காவை எங்க? 2 நாளா ஆளையே காணுமே. அவிய வீட்டுக்கு அமெரிக்கால இருந்து அவிய நாத்தனாரு, அவ புருஷன், அவ பிள்ளை எல்லாரும் வந்திருக்காங்க. அதனாலதான் வரமாட்டுக்கா. அமெரிக்கால இருந்தா? பாபு அண்ணனுக்கு தங்கச்சி இருக்காக்கும். ஆமாட்டி, தங்கச்சி இருக்கு. ஒரு தடவை சொல்லியிருக்கா. அவ இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடியே தங்கச்சி கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. ஓ அப்படியா? நம்ம கிட்ட அதை பத்தி சொன்னதே இல்லையே. சரி, மாலாக்கா ஆஸ்பத்திரிலேருந்து வந்துட்டாங்களாம்ல? ஆமாட்டி, அவ நேத்தே வந்துட்டாளே. அதுக்குள்ளேயே ஆஸ்பத்திரிலேருந்து விரட்டிட்டாங்க. இன்னும் 1 வாரம் வச்சு அனுப்ப வேண்டியது தானே? அவ தொல்லை தாங்க முடியாம விரட்டி விட்டுருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா சோறு பொங்கிட்டான்னு பார்க்க போகிறேன். எனக்கும் வீட்டில் வேலை கிடக்கு. சரி, எல்லாரும் கிளம்புவோமா?